ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே பதிவை பாருங்கள். அதனோட முழு பயனையும் அடையணும். அதுதான் என்னோட முழு விருப்பமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. நீங்கள் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்குறோம், நமக்கு கையில் ஏன் பணம் நிற்க மாட்டேங்குது, நமக்கு அந்த பணம் கைக்கு வர அமௌண்ட், அது சம்பள பணமாக இருக்கட்டும், நம்மளோட தொழிலில் வர பணமாக இருக்கட்டும், பிஸ்னஸில் வர்றது, அது லாபமாக இருந்தாலும் சரி, ஒரு கடன் வாங்கிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் நினச்சது அந்த பணத்தை வச்சு செய்ய முடியாது. அந்த பணம் நிலச்சி இருக்கணும். அப்படிங்கும்போது அதை எப்படி பணத்தை நம்ம தக்க வச்சுக்கிறது, அந்த அமௌண்ட்டு எப்படி பணம் நம்ம கைக்கு வரவழைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த பதிவில் எத்தனை மணிக்கு நாம் இது போல் செஞ்சால் என்ன கடவுளை வழிபடணும், அதுக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்குறேன். என்ன பொருள், முக்கியமான ஒரு பொருள் வைக்கணும், இந்த பொருளை வச்சு கும்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும். இது வெள்ளிக்கிழமை தான் செய்யணும். நாட்கள்லேயே மிக ரொம்ப மங்களகரமான நாள் எதுனா அது வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையில் 2 நேரம் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த பதிவு இப்போ நீங்கள் பார்க்கும்போது காலையில் இது நீங்கள் வணங்குற டைம் காலையில் 6 மணிலிருந்து 7 மணி, இன்னொன்று மதியம் 1 மணிலிருந்து 2 மணி. இந்த நேரத்துக்குள்ளே தான் நீங்கள் செய்யணும். இது செய்கிற கடவுள் சுக்கிர பகவான். வெள்ளிக்கிழமைக்கு ரொம்ப உகந்த கடவுள் எதுனா சுக்கிர பகவானுக்கு நீங்கள் இதை செய்யும்போது உங்களுக்கு அவ்வளவு பலன், நல்ல பலன் கிடைக்கும். அது எப்படி பின்பற்றணும், அதுவும் இந்த சுக்கிர பகவானுக்கு நீங்கள் சுக்கிரனுக்கு செய்யும்போது வெள்ளிக்கிழமையில் இந்த சுக்கிரனோட ஓரையில் தான் செய்யணும். அதுதான் ரொம்ப விசேஷமே. அது காலையில் வர்ற டைம் உங்களுக்கு காலை சூரியன் உதயமாகும் இல்லைங்களா, அந்த டைம் காலை 6 to 7, மதியம் 1 மணிலிருந்து 2 மணி. நீங்கள் இது எந்த டைம் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த டைம்லேருந்து இந்த 2 டைமில் ஏதோ ஒரு டைமில் நீங்கள் இந்த பூஜையை செய்யுங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு வாழைப்பழம், 2 வாழைப்பழம், தேங்காய் 1 வாங்கிக்கோங்க. 2 வாழைப்பழம், தேங்காய், வெற்றிலை பாக்கு. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மல்லிகைப்பூ வெள்ளை கலரில் இருக்கு இல்லைங்களா, வெள்ளை தான் மல்லிகை. சன்ன மல்லியாக இருந்தாலும் சரி, அது குண்டு மல்லியாக இருந்தாலும் சரி, வெள்ளை அரளி, இது போல் மெயினாக மல்லிகைப்பூ தான் இதுக்கு வைக்கணும். வெள்ளை மலர் தான் வைக்கணும். அப்புறம் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு, அதுக்கு வெள்ளை துணி. நீங்கள் அதுக்கு ஒரு ஜாக்கெட் பிட்டு இது போல் இருந்தாலும் சரி, இல்லை அதிலையே நீங்கள் கடைகளில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். அது போல் வெள்ளை துணி 1 வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது, இதுக்கு நம்ம தீபம் ஏற்றணும். தீபம் நீங்கள் நார்மலாக இது வச்சு இது இருக்கு இல்லைங்களா, கார்த்திகை தீபம். அதில் கார்த்திகை தீபத்தில் நெய் இருக்கு இல்லைங்களா, நெய் விட்டு திரி போட்டுக்கணும். அதுக்கு திரி தாமரை தண்டு திரி, வெள்ளை தாமரை தண்டு. நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். தாமரை தண்டு திரி ரொம்ப விசேஷமானது. நீங்கள் வெள்ளிக்கிழமை இப்படி தாமரை தண்டு திரி விட்டு நெய் போட்டு தீபம் ஏற்றி சுக்கிர பகவானை வழிபடும் போது அவ்வளோ விசேஷம். அதில் நீங்கள் யார் கோயிலுக்கு போகிறீங்களோ அவங்க அவங்களோட பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கணும். அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் ஐயர்கிட்டயே கொடுத்து நீங்கள் தேங்காய் பழம் உடைச்சிட்டு இது போல் நீங்கள் வெள்ளை துணியும் வெள்ளை கலர் மலரும் வச்சு இப்படி சுக்கிரபகவானை தாமரைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உப்பு 1 பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. கல் உப்பு வாங்கிக்கிட்டு வாங்க. வாங்கிட்டு அதை உங்கள் வீட்டில் இருக்கிற கடவுள் பகவான்கிட்ட வச்சு வணங்கி அதை எடுத்து உப்பு ஜாடியில் கொட்டி இது போல் செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப விசேஷமாக நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு செல்வம் நிலச்சி நிற்கும். இதை பின்பற்றிட்டு வாங்க. ஓகே, இதை செஞ்சுட்டு அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நிறைய சாயன்பர்களுக்கு திருமணமாகாத ஆண்களுக்கு அவங்களுக்கு மனதுக்கு பிடித்தவங்களோடையும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடையும் திருமணம் நடக்கணும் சாயப்பா. நிறைய சாயன்பர்களுக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களோடையும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடையும் திருமணம் நடக்கணும் சாயப்பா. குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு
குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. ஒரு பெண் குழந்தை இருக்குது, இன்னொரு பெண் குழந்தை எனக்கு வந்து 2 பெண் குழந்தை இருக்குது, ஒரு ஆண் குழந்தை வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு ஆண் குழந்தை நீங்களே பாபாவை வந்து பிறக்கணும் சாயப்பா. அதே போல் ஒரு பெண் குழந்தை இருக்குது, எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. உடல்நிலை குறைவால் ரொம்ப கண் பாதிப்பால் ரொம்பவும் என் கண் பார்வை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, கண் பார்வை நல்லபடியாக கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதே போல் ஒரு சாயன்பர் வந்து ஒரு இடது கை இடது கால் வராமல் பக்கவாதத்தால் ரொம்ப வேதனைப்பட்டுருக்குறாங்க. அவங்க நல்லபடியாக எழுந்துச்சி நடக்கணும். ஒருத்தர் வந்து நிலம் வைத்திருக்கிறாங்களாம், அவங்க வந்து லோன் போட்டு வீடு கட்டுறேன்னு சொல்லிக்கிறாங்க, நல்லபடியாக வீடு கட்டணும். ஒருத்தர் நிலம் வைத்திருக்கிறாராம், அதை விற்று நல்லபடியாக கொடுங்க, அவங்க கடன் அடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புது வீடு வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சாயன்பர்கள் வந்து எனக்கு வந்து வீடு வந்து கட்டின வீடு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சாயன்பர் வந்து வீடு விற்கணும், அந்த வீட்டை விற்று கடன் அடைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போல் எல்லாமே நடத்தி கொடுங்க சார். அதே போல் சர்க்கரை, ப்ரெஷர், கேன்சர், ஹார்ட் அட்டாக், கால் வலியால் தொந்தரவு பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, வயிற்று வலியால் தொந்தரவு இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம், தலைவலி, இது போல் இருக்கிற எப்படியாப்பட்ட நோயாக இருந்தாலும் ஐசியூவில் இருக்கிறவங்க எல்லோருமே இது போல் நோய் நொடியிலிருந்து விடுபட்டு நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கும் சாயப்பா. இது போல் இந்த பதிவு பார்க்குறவங்க அனைவரும் ஒன்றாக இணைந்து பிரார்த்தனை செய்யுங்க. எல்லோரும் எவ்வளோ நோய் நொடியாக இருந்தாலும் பேரும் புகழுமா சீரும் சிறப்புமா நல்லபடியாக செல்வ செழிப்போடு இருக்கணும். மழை போல கஷ்டம் வந்தாலும் அது பனி போல விலகிரும். கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அனைத்துக்குமே நல்ல காலம் பிறக்க போகுது. நீங்கள் இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்ல காலம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. சாயப்பா உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி கூட வரக்கூடாது. நீங்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடையே இருங்க, அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். யார் என்ன சொன்னாலும் அவங்க கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி கூட வரக்கூடாது. இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்க. பிரார்த்தனை செய்யும்போது அனைவரும் நான் நல்லா இருக்கணும், நம்மை சுற்றிக்கவங்க நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை செய்வோம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.